சோறு போடுற சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பு வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 வீல் வீடரு, அப்படி இல்லைனா T2000 4 வீல் வீடர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம வீடரை வந்து உட்காந்து ஓட்டுற வீடராக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடர் மாதிரியே தான் ஆப்ரேட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரோப் ஸ்டார்ட் தான் இதில் கொடுத்துருக்குறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளச்சு வந்து காலில் கொடுத்துருக்குறோம். கிளச்சை பிடிச்சிட்டு கீரை போட்டு கிளச்சை விட்டிங்கன்னா ஓடும். ஆக்சிலேட்டர் இங்கே கொடுத்துருக்குறோம். ஆன் ஆஃப் சுவிட்சு இங்கே கொடுத்துருக்குறோம். இங்கே லைட்டு கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் வந்து கேஜி வீல் போட்டு உபயோகப்படுத்தலாம், இல்லை பிளேட் செட் போட்டும் உபயோகப்படுத்தலாம். இதில் 24 பிளேடு வேணுனாலும் 24 பிளேடு வாங்கிக்கலாம், இல்லை கேஜி வீல் வேணுனாலும் கேஜி வீல் வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஜாக்கி ஒன்று கொடுக்குறோம். ஒரு தனி மனுஷனாக வந்து வேலை செய்கிற மாதிரி வந்து இந்த ஜாக்கியை வச்சு நீங்கள் இந்த டயரை கட்டிட்டு காட்டுக்கு போய்ட்டு இந்த டயரை கட்டிட்டு கேஜி வீல் போடுறது, பிளேட் செட் போடுறது எல்லா வேலையும் இந்த இதை வச்சு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டில் போய்ட்டு நீங்கள் உழவு செய்யும்போது மட்டும் இதில் வந்து கியர் போட்டு ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு இதில் செகண்ட் கியர் போட்டுக்கிட்டு ஓட்டினா போதும். மற்ற நேரங்களில் இதை நீங்கள் டச் பண்ணவே வேண்டாம். இதை வந்து இதில் ஒரு கியரே போட்டு வேலை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிவர்ஸ் வரும்போது நியூட்ரலில் வச்சுட்டு எப்படி நம்ம வீடர் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரியே தான் இதில் எல்லாமே பண்ணணும். ஒன்லி திங் இந்த பேக்கில் இருக்கிற கியர் மட்டும் நீங்கள் நியூட்ரலில் வச்சு ஓட்டிக்கலாம். தேவைப்பட்டால் உழவு ஓட்டும்போது மட்டும் ஃபஸ்ட் கியரில் போட்டுங்க. எங்கேயாவது தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து 4 வீலுக்கும் வந்து டிரைவ் வேணும் அப்படின்னா அதுவும் ரெண்டாவது கியரில் போட்டுக்கோங்க. இதுவும் 2வது கியர். அப்படி இல்லைனா அதுவும் முதல் கியர், இதுவும் முதல் கியர். ரெண்டுமே ஈவனாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டிரைவ் கரெக்டாக கிடைக்கும். அதனால் வந்து இதை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது ஆயிலு மற்ற ஐட்டங்கள்லாம் நம்ம எப்பயுமே வந்து உபயோகப்படுத்துகிற மாதிரி தான். வீடருக்கு என்னவோ அதே தான் இதை பண்ணியிருக்கிறோம். மற்றது எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. பிளேட் செட் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுக்கோங்க, பேக்லேயும் போட்டு ஓட்டலாம். இது கேஜி வீல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். எப்படி உங்களுக்கு உழவு எப்படி ஆகுதுன்னு பார்த்துட்டு அது மாதிரி போட்டுக்கோங்க. குடும்பமான வரை வந்து நீங்கள் 2 பிளேட் செட்டு போட்டு ஓட்டினீங்கன்னா வந்து 2 பிளேட் செட்டு ஒரே சமயத்தில் வெட்டின்னு போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இதில் வாங்கி பயனடையலாம். இது வந்து பெட்ரோல் 7 HP. இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 95,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து அடுத்த கேள்வி கேட்பீங்க, மானியம் இருக்குதான்னு கேட்பீங்க. மானியம் இல்லை. அதுக்கப்புறம் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குதான்னு கேட்பீங்க. இஎம்ஐ ஆப்ஷன் கிடையாது, இனிமேல் தான் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் வண்டியை நிறுத்தணுன்னா கிளச்சை அழுத்துனீங்கனாலே நின்றுடும். டிரைவ் வந்து ஆக்சுவலாக நீங்கள் கிளச்சை அழுத்துனீங்கனாலே வந்து வண்டி நின்றுடும். அப்படி தான் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து மேட்டு பகுதியில் போகும்போதெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால் கவனமாக உபயோகப்படுத்தணும். இது கிளச்சை அழுத்தினா டிரைவ் நின்றுடும். அவ்வளோதான் இதில் நம்ம பண்ணியிருக்கிறோம். பிரேக்கு சிஸ்டம் இதில் நம்ம கொடுக்கல. ஏன்னா இது வீடரு, அதனால் நம்ம நிலத்தில் மட்டும்தான் உபயோகப்படுத்த போகிறோன்றதுனால வந்து பிரேக் சிஸ்டம் இதில் கொடுக்கல. இன் ஃப்யூச்சரில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இல்லை, இதில் எதுவும் இல்லை. யார் வேணாலும் ஓட்டலாம், லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் ஓட்டலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பெட்ரோல் 7 HP. வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி. வணக்கம், நன்றி.